அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் முழாண்டு தேர்விற்கான கொஷின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனைத்து வினாக்களுக்கும் இடையில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா முழுக்க இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான கேள்விகள் எது வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதை கோத்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல் ரோமன் வந்து அனைத்து வினாக்களுக்கும் இடையிலி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வின்னு பாருங்கள். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மரம் வளர்த்தால் மழை பெறலாம். மழைக்கு இன்னொரு சொல் வந்து மாறி. ஆப்ஷன் ஆ சொல்லலாம். அடுத்து உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். உழவர் சேற்று வயலில் என்ன நடுவாங்க? சேற்று நெல். உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். என்ன வருங்க? நாற்று நடுவர். அடுத்த கேள்வி என்ன இருக்கு? திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி எங்கே இருக்கு? தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் வந்து எந்த பண்பிற்கு உதாரணமாக இருந்தார் அப்படின்னா எளிமை. அடுத்து நம்ம பார்க்குறது பொருள் தருக. பொருள் தருக வந்து வையம். வையம்னா என்ன பொருளுங்க? வையம்னா உலகம். உலகம் சொல்லலாம். சாந்தம். சாந்தம்னா அமைதி. அடுத்த கேள்வி என்ன இருக்குங்க? பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக வந்து என்ன சொல்லணும்? ஞானச்சுடர். ஞானச்சுடர்னா ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அவ்வளோதாங்க. பொறுத்துக. இது வந்து அன்பு அப்படின்னா நான் வந்து நெய்ன்னு சொல்லணும். ஆர்வம் தகளி. இது வந்து புதுமை விளக்கு பாடத்தில் இருக்கிற வினாக்கள். ஓகே. கதிர். கதிர் வந்து களை அறுத்தல். கதிர் வன்சொல். ஓகே, இதுதாங்க பொறுத்துக. எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர்? தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் யாவை? பொருள் ஈட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது? ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும்? விடுதலை போராட்டத்தில் காயிதே மில்லத் அவர்களின் பங்கு பற்றி எழுதுக. இரட்டை கிளவி என்பது யாது? இதில் கேட்டிருக்க 7 கேள்வியில் நீங்கள் வந்து 5 கேள்விக்கு எழுதுனா போதுமானதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்க்குறது நம்ம 4 மார்க் கொஷினு. அதில் நம்ம 3 கேள்விக்கு விடை எழுதுனா போதும். முதல் கேள்வி என்ன பாருங்கள். உழவு தொழில் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவன யாவை? 23வது கேள்வி. ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது? அடுத்து இலக்கணத்திலிருந்து உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறு. அடுத்து 4வது ரோமன் வந்து பின்வரும் மனப்பாட பகுதியை அடிமாறாமல் எழுதுக. 25வது கேள்வி என்னென்னா இன்சொல் விலை அப்படின்னு தொடங்குகிற முனைப்பாடியார் பாடலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ன தொடங்கும் திருக்குறளும். சரிங்களா? பிறப்புக்கும் தொடங்குகிற திருக்குறளும் வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி கொஷின், கண்டிப்பாக எழுதியாகணும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. 26வது கேள்வி. பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. இதில் பாருங்கள். ரோமன். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது. எலியும் புனையும் போலவா உள்ளங்கை நெல்லிக்கனி போலவான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன எழுதணும்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்து சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. எப்படி பதியும்? பசுமரத்தாணி போல பதியும்.
சரிங்களா? அடுத்து 27வது கேள்வி, கலைச்சொல் தருக. ஓகே, வறுமை அதுக்கான கலைச்சொல்லும் அறுவடை அதுக்கான கலைச்சொல்லும் எழுதணும். ஓகே, அடுத்து வினா சொல்லை இட்டு நிரப்புக. 28வது கேள்வி, டேஸ் சொற்களை பேச வேண்டும். இதுக்கு கேள்வி என்ன கேட்பீங்க? எந்த சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஆரோமன், முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர், எத்தனை பேர் அப்படின்னு எழுதுனா முடிஞ்சது. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. ஆகையால், அதுபோல, இல்லை என்றால், எது பொருந்ததோ அது எழுதினா போதும். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எது பொருந்தும்? ஆகையால். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். 2வது கேள்வி பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பிடம் நேரிடும். அப்போ இல்லை என்றால், இது 2வது கொடுங்க, இது 1. ஓகேங்களா? அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ 30வது கேள்வி, உண்மை ஒளி அப்படின்ற கதையை சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து 31 பயணம் கதையை சுருக்கி எழுது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நீங்கள். அடுத்து 7வது ரோமன், ஒரு பக்க அளவில் விரிவாக எழுதுக. ஒன்று, திருவிழாவை காண வருமாறு உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. அப்படி இல்லைன்னா என்னை கவர்ந்த நூல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறீங்க. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.